அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் பெயர்ச்சியுடன் பிறந்திருக்கும் இந்த பங்குனி மாதம் சில ராசினருக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும். பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திரம் ஸ்ரீராம நவமி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. முருகர், அனுமன், பெருமாள், ராமருக்கு விசேஷம் நிறைந்த மாதம்தான் இந்த பங்குனி மாதம். அப்படிப்பட்ட இந்த பங்குனி மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுது, எப்படி அமைஞ்சிருக்கு, எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும், தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, குழந்தைகள் ரீதியாக எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமாதிபதியான சூரியன் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிநாதனை அஸ்தமனப்படுத்தினாலும் உங்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இந்த மாதத்தில் இருக்காது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். எதிர்பாராத மனமாற்றம் ஏற்படும். தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் மனமாற்றம் ஏற்படும். மற்றவர்களை பற்றிய கருத்து மாற்றிக்கொள்வீங்க. நீங்கள் உங்களை எப்பவுமே எதிர்த்து கொண்டிருக்கிறவங்க, முதுகலை குத்துறவங்க மனம் மாறி உங்களை விட்டு விலகுவாங்க. நன்மை மிகுந்த காலகட்டமாக இது இருக்க போகுதுங்க. 3ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் உற்சாகம், தன்னம்பிக்கை, புத்துணர்ச்சி, தலைமை தாங்கக்கூடிய பக்குவம், மனோதிடம் உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லைங்க, கடந்த 5 ஆண்டுகளாக நல்லா இல்லையேன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தவங்களுக்கு கூட அந்த நிலைமைகள் இப்போ மாறப்போகுது. உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வந்து சேரப்போகுது. அதுக்கான விஷயங்கள் மாத இறுதியிலேயே வந்து சேரும் அமைப்பு உண்டாகியிருக்கு. புகழ், கீர்த்தி கிடைக்க போகுது. இசைத்துறை, நடன கலைஞர்கள், நாடகத்துறை, நடிப்புத்துறை, எழுத்து சார்ந்த விஷயங்களில் புகழடைய வேணும்னு நினைக்கிறவங்க எல்லோருக்குமே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சோஷியல் மீடியாக்களில் முன்னேறுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்கிறவங்களுக்கு பங்குனி மாதத்தில் வருமானத்தோட கூடிய புகழ் வந்து சேரும். அவரவர் வயசுக்கு ஏற்பட மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவுகள், நன்மைகள் அதிக அளவில் கிடைக்கும். எல்லா விஷயங்களையுமே எளிதில் சமாளிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகும். மேலும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. எதிர்பாராத பணவரவு, அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். உத்தியோகம், வியாபாரம், தொழில், படிப்பில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நீங்கள் காண போகிறீங்க. தொட்டது துளங்க போகுது. நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் ஏற்றம் உண்டாகும். சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் மகர ராசிக்காரர்களுக்கு பொதுவாக ராசி அதிபதியையோ எந்த கிரகமும் தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வகையில் பங்குனி மாதம் முழுவதும் ராசிக்கு எந்த கிரகத்தின் பார்வையும் இல்லைங்க. இது மகர ராசிக்கு திறமையை மெருகேற்றி கொடுக்கும் அமைப்பு தான் அமைஞ்சிருக்கு. கோச்சார சந்திரன் மற்றும் ராசியை கடப்பார் அல்லது பாப்பார். நினைச்ச காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும். உரிய நேரத்தில் சாப்பிட முடியாமல் அதிகமாக உழைக்க நேரும். விருந்து, உபசாரங்கள், கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். அசையா சொத்துக்கள் வாங்கிறது, விற்கிறது, பராமரிக்கிறது போன்ற காரியங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும். அலைச்சல் மிகுந்த பயணங்கள், பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு, சிறிய தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டாகும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். உடல் உபாதைகள் இருந்தாலும் கூட உரிய சிகிச்சை பெற வேண்டும். மகளுக்கு எதிர்பார்த்திருந்த வேலை கிடைக்குங்க. பெண்களுக்கு அழகு ஆடம்பர பொருட்கள், தங்க நகைகள்லாம் கிடைக்க போகுது. நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். வாடிக்கையாளர்கள் ஆதரவு கரம் நீட்டுவாங்க. தடைப்பட்ட சகோதர சகோதரிகளின் திருமண முயற்சிகள் வெற்றியாகும். பிறவி கடன் மற்றும் பொருள் கடன் தீர்க்க முயற்சிப்பீங்க. நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்கள் செயற்கை கருத்தரிப்பு முறையை அணுகலாம். பிள்ளைகளுக்கு திருமணம் செய்கிறது, பேரன் பேத்தி எடுத்து அடுத்த தலைமுறையை உருவாக்குறது போன்ற சுப பலன்கள்லாம் நடக்கும். நண்பர்கள் மூலமாக வீண் அலைச்சலும் காரிய தடையும் உண்டாகும். தொழில் லாபமும் ஏற்றமும் கண்டிப்பாக உறுதிங்க. கையிருப்பில் இருக்கும் சரக்குகளின் மதிப்பு உயரும். திருமண தடை அகலும். தடைப்பட்ட சுப காரியங்கள்லாம் சிறப்பாக நிறைவேறும். பலருக்கு சடங்கு சம்பிரதாயங்களை கடைபிடிக்காத காதல் கலப்பு திருமணமாகவே இருக்கும். காதல் திருமணத்துக்கு பெற்றோர்களின் சம்மதம் முழுமையாக கிடைக்கும். இதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே சிறு சலசலப்பு, மனசஞ்சலம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது போன்ற காரணங்களால் தந்தை மகன் உறவிலும் விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பம் பிரியவும் வாய்ப்பு இருக்குது. தம்பதிகளின் உறவில் அந்யோன்யம் நீடிக்கும். அனைத்து விதமான நல்ல முயற்சிகளும் பலிதமாகும். அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் பல மடங்கு ஆதாயம் தரும். உயில் எழுதுறத சிறிது காலத்துக்கு தள்ளி போடுறது நல்லதுங்க. சொத்துக்களின் விற்பனை சாதகமாகும். பிள்ளைகளின் சுப நிகழ்விற்கான பேச்சுவார்த்தை நடக்கும். மனசுக்கு பிடிச்சபடியே நீங்கள் செய்வீங்க. அதனால் சில செலவுகளும் வரும். கூட்டு தொழில் புரிகிறவங்க பொறுமை நிதானத்தோடு இருக்கிறது நல்லது. தாய் தந்தையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். மாணவர்கள் நல்ல நண்பர்களுடன் நட்பு வைக்கணும்.
கூடா நட்பு கேடில் போய் முடிஞ்சிடும். கெட்ட பேர் அதனால் உங்களுக்கு வரும். எடுத்து தருங்கிறதால நீங்கள் கவனமாக இருக்கணும். மகர ராசிக்கு 3, 12ஆம் அதிபதியான குரு பகவானை 4, 11ஆம் அதிபதியான செவ்வாய் தனது 4ஆம் பார்வையினால் பார்க்கறது குருமங்கள யோகம். சிலருக்கு அரசின் தொகுப்பு வீடு கிடைக்கும். சொத்து வாங்கிறது, விற்கிறது போன்றவற்றின் மூலமாக அபரிமிதமான லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட், கட்டுமான துறையில் பணிபுரிகிறவங்களோட வாழ்வாதாரம் உயரும். புதிய வாகனம் வாங்கிறது அல்லது நிலத்தில் முதலீடு செய்கிறது போன்ற அமைப்புகள் உருவாகும். சிலருக்கு புதிய நகைகள், ஆபரணங்கள் வாங்கும் யோகம் ஏற்படும். வெளிநாட்டு வேலைக்கான முயற்சிகள்லாம் சித்திக்கும். சிலருக்கு தொழில் சகோதரருடன் பிரிவினை ஏற்படுங்க. சிலருக்கு இளைய சகோதரரின் குடும்பத்தில் பராமரிக்கும் நிலை ஏற்படும். பாக பிரிவினை நடக்கலாம். காணாமல் போன கைமறதியாக வச்ச ஆவணங்கள்லாம் இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு கிடைக்கும். ஆன்லைனில் பொருள் வாங்கும் மோகம் உங்களுக்கு அதிகமாகும். தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்து யோகா, மெடிடேஷன், உடற்பயிற்சி, தியானம் போன்ற விஷயங்களில் மனசை செலுத்துங்க. அதுதான் நல்லது. மேலும் பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தேவைக்கு மிகுதியாகவே வருமானம் கிடைக்குங்க. கடனை பற்றி கவலைப்பட நீங்கள் தேவையில்லை. ஏதாவது ஒரு வழியில் ரொட்டேஷன் செய்து நீங்கள் கடனை கட்டி காப்பாற்றிக்குவீங்க. வரவும் செலவும் சமமாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். கால்நடை வளர்ப்பில் ஆர்வம் மிகுதியாக இருக்கும். சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீட்டை விரிவுபடுத்தவும் பராமரிப்பு செலவு அதிகமாக இருக்கும். ஒரு சிலர் வசதி அதிகமான நல்ல வாடகை வீட்டுக்கு செல்ல நேரிடும். விவசாயிகளுக்கு கால்நடைகள் மூலமாகவும் அதிக விளைச்சலாலும் வருமானம் அதிகரிக்கும் காலம் வரும். சிலருக்கு வீடு வாகன பராமரிப்பு செலவு அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிமாநிலம் போய் வேலை பார்க்குற அமைப்பு ஏற்படும். அடிமை தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சொந்த தொழில் செய்யும் சூழல் உருவாகும். திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். எதையுமே கற்றுக்கொள்ளும் ஆர்வம் உங்களுக்கு அதிகமாகும். தேவையில்லாத சிந்தனையில் மனசை சிதறவிடக்கூடாதுங்க. எல்லாம் எனக்கு தெரியுங்கிற நினச்சி செயல்பட்டு எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் இருந்த நீங்கள் உலக மாற்றத்தை கண்டு புதிய வழிகளை தேடி சிந்திப்பீங்க. இளம் வயது மகர ராசி வாலிபர்கள் வேலைக்கு செல்லாமல் ஊர் சுற்றி பெற்றோர், உற்றார், உறவினரிடம் கெட்ட பேர் எடுப்பீங்க. சிறிய செயலுக்கு அதிக முயற்சியும் உழைப்பும் தேவைப்படுதுங்க. நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் சனி சேர்க்க ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் உள்ள ராசி அதிபதி சனி பகவானோட 4, 11க்கு அதிபதியான செவ்வாய் பங்குனி 19 அதாவது 2/4/2026 அன்று இணைகிறாரு. முகத்தில் கவலை, தூக்கம் நிறைஞ்சிருக்கும். தோற்ற பொலிவு குறையும். முடி நரைக்கும். முகத்தில் கரும்புள்ளிகள், தழும்புகள் தோன்றும். மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். ஞாபக மறதி மிகுதியாக இருக்குங்க. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைங்கிற வார்த்தையை அடிக்கடி நீங்கள் உபயோகிப்பீங்க. அதிர்ஷ்டம் என்னை தேடி வருமா என அதிர்ஷ்டத்தை தேடி காலம் தள்ளுவீங்க. உங்களுக்கு சம்மந்தமில்லாத முன்னோர் சொத்துக்காக இருக்கும் பொன் பொருளையும் ஏமாந்து பிறருக்கு கொடுத்து பின்னர் அதுக்காக வருத்தப்படுவீங்க. உடல் சோர்வு, கை கால் மூட்டு வலி மிகுதியாக இருக்கும். ஜனன கால ஜாதகத்தில் உங்களின் தசா புத்தி சாதகமாக இருந்தால் எந்த பாதிப்பும் இருக்காது. தவறான சிந்தனையில் மனசை அலைப்பாய விடாமல் இருந்தால் மட்டுமே கௌரவத்தை கட்டி காக்க முடியும். வாழ்க்கை என்பது கண்ணாடி பாத்திரம். அதை கவனமாக கையாளணும். பரிகாரமாக நீங்கள் பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்கிறது நல்லது. மேலும் கிரகநிலை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ராசியின் ஸ்தானத்தில் சந்திரன், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், சனி, ருண ரோக ஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள்லாம் இருக்குது. எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கணுங்கிற எண்ணம் கொண்ட மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். சுபகாரியங்கள் திட்டமிட்டபடி நடக்கும். நெருக்கமானவர்களோடு நீங்கள் பேசி மகிழ்வீங்க. நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள்லாம் கிடைக்க பெறுவீங்க. மனசில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க ஆக்கப்பூர்வமான செயல்களை மேற்கொண்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பாங்க. தொழில் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாங்க. வியாபாரத்துக்குன்னு புதிதாக இடம் வாங்குவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் கூறிய பணிகளை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. குடும்பத்தில் நிம்மதி காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை நீடிக்கும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி மகிழ்வீங்க. பிள்ளைகளின் செயல்திறன் அதிகரிக்கும். உறவினர்கள் மூலமாக உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு மனசில் திடீர் கவலை ஏற்பட்டு நீங்கும். பயணங்களின் போது வாகனங்களை நீங்கள் பயன்படுத்தும் போதும் கவனமாக இருங்க. கலைத்துறையினர் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையுமே செய்ய முற்படுவீங்க. நட்பு வட்டத்தில் நிதானமாக பழகிறது நல்லது. உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க. டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு நல்ல பேர் ஏற்படும்.
அரசியல் துறையினருக்கு எதிலும் வெற்றி கிடைக்கும். செயல்களில் வேகம் உண்டாகும். புத்திசாலியமும் அறிவுத்திறனும் அதிகரிக்கும். எதை செய்கிறது எதை விடுறதுன்னு மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த பணவரவு தாமதப்படும். திடீர் சோர்வு உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற திட்டமிட்டு செயல்படுவீங்க. எதுலேயுமே நீங்கள் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. மேலும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அலைச்சல் இருக்குங்க. சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படும். உங்கள் குழந்தைகளால் சில பிரச்சனைகள்லாம் வரலாம். அதுக்காக உங்களின் குழந்தைகள் மேலே ஆத்திரம் கொள்ளாதீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் வரும் கஷ்டங்களை தாங்கி கொள்ளுங்க. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தம்பதிகளுக்கிடையே அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கும். கருத்துக்களை பரிமாறும் முன்னாடி பொறுமை மற்றும் நிதானம் ரொம்ப அவசியங்கிறத நீங்கள் உணரணும். திருமணமாகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு திருமணம் இனிதே நடந்தேறுங்க. புதிதாக வீடு மனை வாங்கணுங்கிற யோசனை செய்தவர்களின் எண்ணம் ஈடேறும். மேலும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாம். உங்களுடைய பொருட்கள் மிகவும் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. தூக்கம் இல்லாமல் தவிக்கும் நிலையில் உள்ளவங்களுக்கு யோகா போன்ற முயற்சிகளை செய்கிறது நல்லதை தரும். பரிகாரமாக நீங்கள் விநாயக பெருமானை தேங்காய் உடைச்சு வழிபட்டு வர காரிய தடைகள் நீங்கும். மனக்குழப்பம் தேரும். அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய், வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 30, 31. அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் 23, 24. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.